வாழ்க்கையில எதுக்கு உண்மையான மதிப்பு இருக்கு? நாம தேடுற செல்வம், கொண்டாடுற இளமை, ஏன் நம்ம உயிரே கூட நிரந்தரம் இல்லங்கும்போது எதை நாம பற்றிக்கிறது? இந்த கேள்விகளுக்கெல்லாம் கிட்டத்தட்ட 1800 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு நூல் பதில் சொல்லியிருக்கு. அதுதான் ஆத்தோட நீரோட்டத்தையே எதிர்த்து நீந்தின நாலடியார். வாங்க, அதோட கதையும் காலத்தை வென்ற ஞானத்தையும் இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, நாம துரத்துற செல்வம், நாம கொண்டாடுற இளமை, ஏன் இந்த வாழ்க்கையே நிலையில்லாததுன்னா அப்புறம் எதுக்குதான் இங்க அர்த்தம்? இந்த ஆழமான கேள்விதான் நாலடியாரோட மையப்புள்ளியா இருக்கு. வாங்க அதுக்கான பதில தேடுவோம். முதல்ல இந்த நூல் எப்படி உருவாச்சுன்னு பாப்போம். ஏன்னா அதோட கதையே ஒரு காவியம் மாதிரி ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். நாலடியார் உருவானது ஒரு சாதாரண நிகழ்வு கிடையாது. அது ஒரு ஞானத்தோட பயணம். இந்த கதை தொடங்குறதே ஒரு பெரிய பஞ்சத்துல இருந்துதான். பாண்டிய ராஜ்யத்தையே வாட்டி வதச்ச ஒரு கொடூரமான வறட்சியால கிட்டத்தட்ட 8000 சமண முனிவர்கள் தங்களோட இருப்பிடங்களை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளானாங்க. அவங்க மன்னர்கிட்ட முறையா அனுமதி கேட்க முடியாத ஒரு சூழல். அதனால என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஒவ்வொருத்தரும் அவங்க உட்கார்ந்திருந்த பாயில தங்களோட ஞானத்தோட மொத்த சாரத்தையும் ஒரே ஒரு கவிதையா எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. அதாவது 8000 துறவிகள், 8000 கவிதைகள். துறவிகள் இப்படி சொல்லாம கொள்ளாம போனதால மன்னனுக்கு ஒரே கோவம், வருத்தம். அதனால அந்த கவிதைகளோட உண்மையான மதிப்பு என்னன்னு சோதிக்கணும்னு ஒரு பயங்கரமான டெஸ்ட் வைக்கிறாரு. அந்த எல்லா ஓலைச்சுவடிகளையும் கொண்டு போய் வைகை ஆத்துல வீசிடுங்கன்னு உத்தரவு போடுறார். ஆனா என்னாச்சு தெரியுமா? ஆயிரக்கணக்கான ஓலைச்சுவடுகள்ல வெறும் 400 பாடல்கள் மட்டும் ஆத்தோட நீரோட்டத்தையே எதிர்த்து நீந்தி கரைக்கு வந்து சேர்ந்துச்சு. அந்த அற்புதம் செஞ்ச கவிதைகளைத்தான் நாம இன்னைக்கு நாலடியார்னு ஒரு ஞான புதையலா கொண்டாடுறோம். சரி, அப்படி ஆத்தையே எதிர்த்து நீந்துற அளவுக்கு அந்த பாடல்கள்ல அப்படி என்னதான் இருந்துச்சு? அதுக்குள்ள இருந்தது ஒரு சக்தி வாய்ந்த உண்மை. அதுதான் நிலையாமை. அதாவது இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் இல்லைங்கிற ஒரு 3 பேருண்மைகள். அது என்னன்னா செல்வத்தோட நிலையாமை, இளமையோட நிலையாமை, அப்புறம் நம்ம உடம்போட நிலையாமை. நாலடியார் இந்த 3ஐயும் பத்தி ரொம்ப ஆழமா பேசுது. வாங்க, இது ஒவ்வொன்னையும் நாலடியார் எப்படிப்பட்ட ஓமைகளோட விளக்குதுன்னு பார்க்கலாம். முதல்ல செல்வம். நாலடியார் சொல்லுது, செல்வம் ஒரு வண்டி சக்கரம் மாதிரிதான். சக்கரம் சுத்தும்போது ஒரு பகுதி மேல வரும், கொஞ்ச நேரத்துல அதே பகுதி கீழே போகும். அதே மாதிரிதான் செல்வமும். இன்னைக்கு ஒருத்தர்கிட்ட இருக்கும், நாளைக்கு இன்னொருத்தர்கிட்ட போகும். அது யார்கிட்டயும் நிரந்தரமா தங்காது. அடுத்த ஊமை இன்னும் பவர்ஃபுல். செல்வம் எப்படி வரும், எப்படி போகும்னு சொல்றதுக்கு நாலடியார் மின்னல உதாரணமா காட்டுது. ஆமா, ஒரு கரிய மேகத்திலிருந்து வர்ற மின்னல் மாதிரிதான் செல்வமும். பாருங்க, ஒரு கரிய மேகத்திலிருந்து மின்னல் வெட்டி அடுத்த நொடியே அது இருந்த இடம் தெரியாம மறைஞ்சு போயிடுது இல்லையா? அதே மாதிரிதான் எவ்வளவு பெரிய செல்வமா இருந்தாலும் அது வந்த சுவடே தெரியாம காணாம போயிடும்னு நாலடியார் எச்சரிக்குது. அதே மாதிரி சேர்த்து வச்ச பணத்தை மத்தவங்களுக்கு கொடுக்காம இருந்தா என்ன ஆகும்? தேனீக்கள் கஷ்டப்பட்டு சேகரிச்ச தேனை கடைசியில வேற யாரோ வந்து எடுத்துட்டு போற மாதிரி தான் நம்ம கதையும். அதனால கையில செல்வம் இருக்கும்போதே அறம் செய்யறதுதான் புத்திசாலித்தனம்னு சொல்லுது நாலடியார். சரி, அடுத்த உண்மைக்கு வருவோம். இளமையின் நிலையாமை. மரத்துல காத்தடிக்கும் போது பழுத்த பழத்தை விட்டுட்டு பிஞ்சு பழம் கீழே விழுது இல்லையா? மரணம் கூட அப்படிதான். வயசானவங்கள விட்டுட்டு இளைஞர்களை கூட அழிச்சிட்டு போகும். அதுக்கு வயசு ஒரு கணக்கே கிடையாது. அதனால நாலடியார் ரொம்ப தெளிவா ஒரு விஷயம் சொல்லுது. அப்புறமா நல்லது செஞ்சுக்கலாம், நமக்கு இன்னும் வயசு இருக்குன்னு மட்டும் நினைக்காதீங்க. கையில செல்வம் இருக்கும்போதே தயங்காம அறம் செய்யுங்க. அதுதான் உங்களுக்கான நேரடி அழைப்பு. கடைசியா, வாழ்க்கையோட நிலையாமை. ஒரு புல் நுனியில இருக்கிற ஒரு சின்ன பனித்துளி பாத்திருக்கீங்களா? லேசா காத்தடிச்சா கூட காணாம போயிடும். அவ்வளோதான் நம்ம வாழ்க்கையும்னு சொல்லுது இந்த நூல். திருக்குறள்ல கூட இதே மாதிரி ஒரு கருத்து இருக்கு. நம்ம உடம்பு ஒரு பறவை கூடு மாதிரி. உயிருங்கிற பறவை கொஞ்ச காலம் அதுல தங்கிட்டு ஒரு நாள் அந்த கூட்டை காலி பண்ணிட்டு பறந்து போயிடும். கூடு மட்டும் இங்கேயே இருக்கும். நம்ம உயிருக்கும் உடம்புக்கும் இருக்கிற உறவு இவ்ளோதான், இதை விட அழகா சொல்ல முடியாது. சரி, இவ்ளோ ஆழமான தத்துவங்களை சொன்னது யாரு? இந்த நூலுக்கு தமிழ் இலக்கியத்துல என்ன இடம் இருக்கு? அதையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமாங்க? நாலடியாரோட ஒரு ஸ்பெஷாலிட்டியே, இதை எழுதுனது ஒருத்தர் கிடையாது. பல சமண முனிவர்களோட ஞானம் ஒன்னா சேர்ந்த ஒரு தொகுப்பு நூல் இது. அதனாலதான் இதுல துறவற கருத்துக்கள் ரொம்ப ஆழமா அழுத்தமா இருக்கு. நாலடியாரை எப்பவுமே திருக்குறளோட ஒப்பிட்டு பேசுவாங்க. ரெண்டுமே அறத்தை பத்தி பேசினாலும் ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கு. திருக்குறள் இல்லறம் துறவரம் ரெண்டுக்குமே முக்கியத்துவம் கொடுக்கும். ஆனா நாலடியார் துறவரம் தான் வீடு பேரடைய சிறந்த வழின்னு ரொம்ப உறுதியா சொல்லும்.
இதுக்கு காரணம் அதோட சமண பின்னணிதான். அப்பா, எல்லாமே நிலையற்றதுன்னா வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லையா? நாம என்ன பண்றது? பயப்பட தேவையில்ல. இந்த நிலையாமைங்கிற பிரச்சனைக்கு நாலடியார் ஒரு அழகான தீர்வையும் சொல்லுது. அந்த தீர்வு ஒரே ஒரு வார்த்தையில அடங்கியிருக்கு. அறம். புண்ணியம், கடமை, மத்தவங்களுக்கு உதவுறது, இது எல்லாம் சேர்ந்ததுதான் அறம். இந்த நிலையற்ற உலகத்துல நிலைச்சு நிக்கிற ஒரே விஷயம் அது மட்டும்தான். நாலடியார் நமக்கு காட்டுற வழி இதுதான். அப்போ நாலடியார் நமக்கு சொல்ல வர்ற மையக்கருத்து இதுதான். செல்வம், இளமை, வாழ்க்கை எல்லாமே ஒரு நாள் போக போகுது. ஆனா நாம செய்யற நல்ல காரியங்கள், அதாவது அறம் மட்டும் எப்பவுமே நிலைச்சு நிக்கும். ஆக நாலடியார் நம்ம முன்னாடி ஒரு கேள்விய வைக்குது. எல்லாமே தற்காலிகம்னு தெரிஞ்ச பிறகு எதுக்கு நாம உண்மையான முக்கியத்துவம் கொடுக்கணும்? 1800 வருஷம் பழைய இந்த கேள்வி இன்னைக்கும் நமக்கான பதில தேட வைக்குது இல்லையா? யோசிச்சு பாருங்க.